ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாரிடமும் சொல்லாமல் நீ மட்டும் தனியாக கேளு என் மகளே. உன் 2 விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறப் போகிறது. இந்த அருமையான காலை பொழுதில் உனக்கானதாகத்தான் இந்த சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள். ஆடம்பரங்களையும் வெளித்தோற்றத்தையும் நான் பொருட்படுத்துவதே இல்லை. எவர் ஒருவர் உள்மனதில் சாயி சாயி என்று என்னை சொல்லி அழைக்கின்றாரோ அவரே உண்மையான பக்தன். அவரிடமேதான் நான் வசிக்கின்றேன். விடியும் இந்த காலை பொழுது சாயப்பாவின் ஆசீர்வாதமாக இனியதாக மலரட்டும். உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில் மகுடமாய் உயரப் போகிறாய் என் மகளே. என் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுவதுமாக கேளு. உனக்கு ஒரு உண்மையை உன் சாயப்பா சொல்லட்டுமா? அது என்னதான் என்று கேட்கிறாய் என் மகளே. சொல்கிறேன் கேள். நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்லப் போகிறாய். நீ என்னிடம் கேட்டதெல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே. அது இன்னும் சில நாட்களில் உன் கையில் தவழப் போகிறது. மங்கள நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. குழந்தை பேறு இல்லாத என் செல்ல பிள்ளைக்கு நான் குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்கப் போகிறேன். நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். உன்னுடைய நெடுநாள் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது என் செல்லமே, விலகப் போகிறது. நல்ல செய்திதான் இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கும். என் செல்ல மகள் நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. அதே பட்சத்தில் உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரமும் வந்துவிட்டது. உடைந்து போகாதே. ஏனென்றால் உன் சாயப்பா உன் அருகில்தான் நான் அமர்ந்து உள்ளேன். என் செல்ல பிள்ளைக்கு நீ விரும்பாததை நான் உனக்கு தரவே மாட்டேன். நீ விருப்பப்பட்டதை தான் நான் உனக்கு அள்ளி தருவேன். நடப்பதை பார்த்து சில நேரங்களில் பயந்து விடக்கூடாது. நான் உன்னை கைப்பிடித்து அழைத்துச் சொல்லப் போகிறேன். நீ எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நீ என்னென்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லிக்கொண்டே உன் அருகில் இருந்து சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். நான் கொடுப்பதையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள். நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு காத்திருப்பேன் உனக்காக. நீ வரும் வழியில் உனக்கு பாதுகாவலனாக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். உன் நிழலாகவும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுவிட்டேன். என்னை என்று யாரும் உன்னை தொடக்கூட முடியாது. அதே நேரத்தில் எதையும் சரியாக நடக்கச் செய்வேன். எனது சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ பார்க்கத்தான் போகிறாய். நீ என் ஆரத்தியில் எழும் மணி ஓசையை கேட்கும் போது அந்த ஒளி சாயி சாயி என்றுதான் உன் காதில் ஒலிக்கும். நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உனக்கான வெற்றி நிச்சயம். விரைவில் உயர்ந்து நிற்கப் போகிறாய் என் மகளே, உயர்ந்து நிற்கப் போகிறாய். இதோ தக்க சமயத்தில் உனக்கு அனைத்துமே நடக்கச் செய்வேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத எண்ணங்களுக்காகவும் ஏன் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என் மகளே, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் செயல்பட்டு கொண்டே இரு. நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன். ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன் என்றால், உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது. கடைசியில் பயமே உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டிக் கொடுக்கிறது. நம்பிக்கையின்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய்? நான் அடிக்கடி கூறுவது, எதற்கும் வருந்தாதே, அழுகாதே, கலங்காதே என்றுதான். தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. உன் விருப்பங்கள் நிறைவேறும். உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீண் போகாது. பலன்கள் நிச்சயமான வெற்றியை தரும் என் செல்லமே. கவலைப்படாமல் நீ உன் கடமைகளை செய். உனது காரியங்கள் எல்லாம் கைகூடும்.
என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து நீ செயல்பட்டாலே போதும் என் மகளே. அதுவே உன் வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டு. நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். பாரத்தை என் மீது விட்டுவிட்டு பலனை எதிர்பார்க்காமல், கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் உன் இலட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு. என் செல்ல மகளின் கஷ்டத்திலிருந்து மீட்க வேண்டும் என்ற தீர்மானம் எனக்கு உள்ளது. இதோ உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு உன்னை அழைத்துச் சென்று கொண்டுதான் இருக்கிறேன். ஏனென்றால் நீ திசை தெரியாமல் போய்விடக்கூடாதல்லவா? என்னுடைய கையை பற்றி கொண்டே வா. என்னுடைய பாதங்களையும் என்னுடைய கைகளையும் என்னுடைய நெற்றியையும் நீ தொட்டும் நேரத்தில் உனக்கான ஒரு ஸ்பரிசத்தை உணர்வாய். சாயி நம் கூடவே இருக்கிறார். சாயப்பா இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஏன் கவலை என்ற எண்ணமும் அந்த பயமே இருக்காது. உன் மனதில் தெளிவு பிறக்கும் என் செல்லமே. அந்த தருணத்தில் ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் செல்ல பிள்ளையின் முகத்தை பார்த்து சந்தோஷமான முகத்தை பார்ப்பதற்காகத்தான் நான் உன் கூடவே இருக்கிறேன். அதைத்தானே நானும் எதிர்பார்க்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷத்துடன் இருப்பதற்காகத்தான் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உனக்கு உருவாக்கி விட்டேன் என் செல்லமே. நிச்சயமாக நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இருப்பாய். நீ எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான புதிய உறவு ஒன்று வரப்போகிறது என் மகளே. அந்த உறவை நல்லபடியாக தக்க வைத்துக்கொள். அது உனக்கான உறவு. சில நேரங்களில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவாக கூட இருக்கலாம். அது உன்னை தேடி வருகிறது. கைவிட்டு விடாதே, இறுக்கமாக பற்றிக்கொள். உனது இல்லறம் நல்லறமாக மாறப்போகிறது. மங்களகரமான செய்தியை சொன்னேன் அல்லவா? வீட்டில் மங்களகரமான நிகழ்வு ஒன்று நடக்கும் என் செல்லமே. உன் கடன் பிரச்சனைகள், உனது தாய் தந்தை நோய்களில் இருந்து வெளியேறி நீ கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாவற்றிலிருந்து உடனடி தீர்வு கிடைத்துவிடும். நான் சொல்வதை கேட்டுவிட்டாய். நிச்சயமாக உனக்கு உன் மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் கிடைக்கும். இதற்குத்தான் நீ மிகவும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டாய். சாயப்பா எனக்காக கருணை செய்வார் என்று. நிச்சயமாக இதோ உனக்கு நான் கருணை செய்ய ஆரம்பித்து விட்டேன் என் மகளே. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. யாரிடம் சொல்லாமல் தனியாக கேள் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக கேட்டு விட்டாய். உன் விருப்பங்கள் எல்லாம் 2 விருப்பங்கள் என்று சொன்னேன். நிச்சயமாக 2 விருப்பங்கள் மட்டுமல்ல, முக்கியமான 2 விருப்பங்கள் நிறைவேறும் மற்றும் நீ நினைக்கின்ற அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.